அடுத்தபடியாக திரு முருகநாயனார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பற்றி ஒரு பாடல் பாடினோம். அதைத் தொடர்ந்து திரு நீலநக்க நாயனார் இவருக்காக அருளி செய்யப்பட்ட திருஞான சம்பந்த பெருமானுடைய திரு சாத்தமங்கை தலத்திலிருந்து ஒரு பதிகமும், அதனைத் தொடர்ந்து திரு புகழூர் என்று சொல்லக்கூடிய தலம். இந்த தலத்திலே முருகநாயனார் உடைய தொண்டினை திருமணத்தில் இருந்து எழுந்தருளிய பிள்ளையார் திரு புகழூர் வர்த்தமானீஸ்வரர் என்ற இறைவனை தம்முடைய ஆத்ம மூர்த்தியாக வைத்து தினமும் அந்த இறைவனுக்கு அதிகாலையிலே எழுந்து நீராடி தூய்மையான உடையை அணிந்து கொண்டு தேர்ந்தெடுப்பாராம் பூக்களை எல்லாம். நீர்ப்பூ, நிலப்பூ, கொடிப்பூ, அப்புறம் மரத்திலே பூக்கக்கூடிய பூ. இந்த பூக்களை எல்லாம் ஆய்ந்து ஆய்ந்து பறித்து ஒவ்வொரு ஜாம பூஜைக்கும் இந்த பூ இந்த நேரத்திலே பூக்கும் என்று ஆய்ந்து பறித்து அதை இண்டையாகவும், இண்டை என்று சொன்னால் இறைவனுடைய சிரத்திலே அணிவிப்பது, தாமம் என்று சொன்னால் மாலை, இதை இறைவனுடைய மார்பிலே அணிவிப்பது. இப்படி அந்த பூக்களை எல்லாம் கொய்து தொடுத்து இறைவனுக்கு சாத்தி அர்ச்சனை செய்து மகிழ்ந்து வந்தார். இவருடைய தொண்டினை திரு புகழூருக்கு வந்த திருஞான சம்பந்த பெருமான் அவரை வியந்து பாராட்டுகிறார். அப்படி அந்த திருப்புகழூருடைய பெருமானை வணங்குகின்ற பொழுது அவருடைய தொண்டினை மூன்றாவது பாடலிலே மிக அற்புதமான வரிகள் மூலமாக பாடி மகிழ்கிறார். தொண்டர் தன் கயம் மூழ்கி துணையலும் சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டு அடிபரவி குறிப்பறி முருகன் செய் கோலம் கண்டு கண்டு கண் குளிர களி பறந்து ஒளிமழுது கள் ஆர் வண்டு பண் செய்யும் புகழூர் வர்த்தமானீஸ்வரமே என்று பாடி மகிழ்கிறார். இப்படி திரு முருகநாயனாரும் இன்றைய தினம் வைகாசி மூல நட்சத்திரத்திலே இறைவனுடைய அந்த முக்தி பேர் என்பதனை பெற்ற நாளாக நாம் கருதி அவர் தொண்டினை நாம் எல்லாம் போற்றும் வகையிலே திரு புகழூரிலே அருளி செய்யப்பட்ட திருஞான சம்பந்த பெருமானுடைய பதியத்தை இப்பொழுது விண்ணப்பம் செய்கிறோம்.